இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராதா நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கா. அவ எங்கேயாவது போக மாட்டானா? அப்ப அவ இங்க இருந்து போகலனா தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தானே லாஸ். ஒருவேளை அப்பா அவளை பார்த்துட்டாருனா அவ கவலைப்பட மாட்டா, ஆனா பிரச்சனை நமக்கு தானே. அத்தை, ராதா அவளோட லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டா. அவளுக்கு இப்ப நியூ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இருக்கு. பட் அப்பா இன்னும் பாஸ்ட்லயே முழுகிட்டு இருக்காரு. இன்னும் நம்பிக்கையோட தானே இருக்காரு. எப்படியாவது ராதாவை பார்த்துடலாம், பேசிடலான்னு. ஒருவேளை அப்பா ராதாவை பார்த்துட்டாருன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாரு. அவர் மனசு உடைஞ்சு போயிடும். அப்புறம் முன்ன மாதிரி ஆயிடுவாரு. ராதா நம்மளை விட்டு போனப்போ அவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ராதா நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் நரகமாக்கி வச்சிருக்கா. இந்த வீடை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வாங்கினாரு அண்ணா. நம்ம பொண்ணோட ஸ்கூல் கூட பக்கத்து. அஜித், நம்ம குழந்தையோட ஸ்கூல் பெல் இந்நேரம் அடிச்சிருக்கோம். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு அவ ஸ்கூலோட லாஸ்ட் டேட் அஜித். பஸ் கூட பிக்கப் பண்ண போகாது. பேரண்ட்ஸ் தான் பிக்கப் பண்ண போகணும். நீ என்ன இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அடடா, எப்படி இதை நான் மறந்தேன். நீ கவலைப்படாத, நான் இப்பயே போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரேன். நான் போகாம வேற யார் போவாங்க? சரி, சீக்கிரம் போங்க. அட கடவுளே, உன்னை தேடி தேடி நான் பைத்தியமாயிட்டேன் ராதா. இப்ப யாரோட குரலை கேட்டாலும் எனக்கு உன்னோட குரல் மாதிரி தான் கேக்குது. எந்த முகத்தை பார்த்தாலும் உன்னோட முகம் மாதிரி தான் தெரியுது. நான் மொத்தமா மூளை குழம்பி பைத்தியமாகறதுக்குள்ள ப்ளீஸ் என் முன்னாடி வந்துரு ராதா, ப்ளீஸ். மோகனனா, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஷாலினிய பிக் பண்ணிக்கிறீங்களா? சரி, குழந்தைய நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். மோகனனா, எல்லாம் ஓகே தானே? ஏன்? இல்ல, அது வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, என் மேல கோவப்படவே இல்லையே. சோ எல்லாம் ஓகே தானே? எல்லாம் எல்லாம் ஓகே தான் அஜித். ஆனா மோகனனா, உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கே. அட, என் குரலுக்கு எதுவும் ஆகல அஜித். அது கீர்த்தி கிட்ட திட்டு வாங்கி வாங்கி உன் காது தான் கெட்டு போயிருக்கு. நான் நல்லா இருக்கேன். நான் குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ. என்னமோ பிரச்சனை இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா, மோகன் அண்ணா இருக்கார்ல, அவர் எப்பவுமே எங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாரு. எங்க ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ரெட்டிப்பாக்கியிருக்காரு, ஒவ்வொரு வேதனையும் பாதி ஆக்கியிருக்காரு. குடும்பத்தை அவர் எவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு, அப்படியே ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஆனா அந்த ஒன் மேன் ஆர்மிக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்குல்ல, அது பல வருஷங்களா உடைஞ்சு போயிருக்கு. கிருஷ்ண பரமாத்மா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் மோகன் அண்ணனுடைய இந்த வலி, வேதனை, வெறுமைக்கு என்ன காரணம்னு. ராதா. கிருஷ்ண பரமாத்மா, மோகன் அண்ணன் ஷாலினியை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ராதாவும் மானச கூட்டிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பா. இன்னைக்கு தயவு செஞ்சு ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்களேன். ராதாவும் மோகன் அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கட்டுமே. ராதா எதுவும் பெருசா சொல்லலனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பையன் மோகன் அண்ணனுடைய பையன்தான். ராதா தன்னுடைய வாழ்க்கையில மூவ் ஆன் ஆயிட்டதா எவ்வளவு அடிச்சு சொன்னாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறி போயிட்டாலும் சரி, ஆனா எனக்கு தெரியும் ராதா மோகன் அண்ணனை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு. ராதாவுடைய வாழ்க்கை மோகன் அண்ணன் இல்லாம முழுமை அடையாது. ப்ளீஸ் அவங்கள சேர்த்து வைங்க கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ். நீயா? நீ எங்க கூட எல்லாம் வர முடியாது. இறங்க 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 இறங்க. நீங்க பீஸா டெலிவரி பாய் தானே? நீங்க கரெக்டா டைம்க்கு வந்துடுறீங்க. ஆனா என் அம்மாவும் அப்பாவும்
கரெக்டா டைம்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், ஆனா என் மாமா ப்ரோ கூட இன்னும் பிக்கப் பண்ண வரல. உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என்னை எங்க வீட்ல டிராப் பண்றதுக்கு. லிமிட்டெட் ஆஃபர் தான். கம் ஆன் ட்ரை. இவளோட மாமங்கார வேற இன்னொரு ஆளையும் என் வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்க வராளே. இவளை கூட வச்சுக்கிட்டு இந்த குட்டி சத்தனை எப்படி கொள்ளுவேன்? இறக்கு இவனவளை இறக்கு. பாப்பா நீ முதல்ல கீழே இறங்கு, நாங்க வெளியே போறோம், நீ இறங்கு. உங்க பேரண்ட்ஸ் உங்களை கூட்டு போக. ஆனா இது வரைக்கும் அவங்க வரவே இல்லையே. நீங்க என்னோட நெய்பர் அங்கிள் தானே? அப்ப டிராப் பண்ணுங்க. அப்பா நம்ம பக்கத்து வீட்ல தானே இருக்கா, டிராப் பண்ணலாமே. எனக்கு என்ன பிரச்சனை இவளை டிராப் பண்றதுல? ஆனா இவளோட அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது இவ இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. நீ ஸ்கூல்ல இல்லைன்னா அம்மா கூட டென்ஷன் தானே ஆவா. ஐயோ அங்கிள், எங்க அப்பா அம்மா டென்ஷனே ஆக மாட்டாங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, அதனால என்னன்னாலும் உங்க கூட தான் வருவேன். சொல்லிக்கிட்டு இருக்க, கீழே இறங்கு. இறங்கு வா, கீழே இறங்கு வா. உன் அப்பாவும் அம்மாவும் வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. வெயிட் பண்ணு சரியா? வா வெளியே வா. ஓடியா சீக்கிரமா வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் மினிட் ப்ளீஸ். எஸ். ஹாய், என்னோட பேர் வந்து யுவன். நான் வந்து மானஸோட ஃபாதர். இந்த பாப்பாக்கு வீட்டுக்கு போகணும், ஆனா இன்னும் அவங்களோட பேரண்ட்ஸ் வரல. ஆக்சுவலி இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இவங்க பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா சைல்ட் சேஃப்டி விஷயம் இல்லையா, ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியாது இல்லையா. அதனால அவளோட பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஷூர். பட் அப்பா, உங்களுக்கு சாலினியோட அப்பா அம்மாவா நல்லாவே தெரியும்ல. ஷாலினியோட அப்பா அம்மாவுக்கு என்னையும் நல்லா தெரியும்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஏன் பெர்மிஷன் இல்லாம உன்னை கூட்டு போக வந்தா நீ போவியா சொல்லு? நீ போக மாட்டல்ல. எக்ஸாக்ட்லி. ஆமா, என்ன சொல்லிருக்காங்க? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. சோ ரூல் என்ன சொல்லுது? ஷாலினியா அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கூட்டு போனோம். சரியா? வா அங்கிள் ப்ளீஸ். சலோ, ஐம் ரியலி சாரி. இது சேஃப்டி விஷயம் இல்லையா, அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரியா? உன் பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போவாங்க. நம்ம ஈவினிங் ஒன்றா மீட் பண்ணலாம். உங்களுக்கு பீட்சா பிடிக்கும்ல? நாம இன்னைக்கு ஈவினிங் பீட்சா சாப்பிட்றோம். ஓகே, வெரி குட். நீயும் சாப்பிடுவலடா, மான செத்து போற சந்தோஷத்துல. வா.